Hello friends, welcome to Easy Recipes by Nargis. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். சப்பாத்தி நூடுல்ஸ். பொதுவா நம்ம எப்ப சப்பாத்தி பண்ணாலும் அதுல 2-3 சப்பாத்தி மிச்சமாயிடும். அத இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா எப்படி பண்ணலாம்ங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி சப்பாத்தியை ஃபோல்ட் பண்ணிட்டு நீளமா கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு மார்னிங் சப்பாத்தி போடும்போது எனக்கு 2 சப்பாத்தி மிச்சமாயிருச்சு. அது இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என் பொண்ணுக்கு நூடுல்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பிக் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி தான் வெட்டி வச்சிருக்கேன். அதுவும் ஒரு பச்சை மிளகாவையும் சின்னதா நறுக்கி நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு நல்ல காரசாரமா வேணும்னா கூட 2-3 பச்சை மிளகா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயமும் சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிட வேண்டியதான். தக்காளியும் வெங்காயமும் நல்லா சைடில் ஒதுக்கி வச்சுட்டு சென்டரில் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாய்த்தூள் மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மிளகுத்தூள் நம்ம குறைவாகவே சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை நடுப்பகுதியில் மட்டும் வச்சு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் முட்டை தனித்தனியாக இருக்கும். இல்லைனா வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து அது ஃபுல் கிரேவியாக மாறிடும். பார்த்தீங்களா, முட்டைலாம் நல்லா தனித்தனியாக நிறையாவே இருக்குது. பெரிய பெரிய சைஸில் இருக்குது. இப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை இந்த முட்டை கிரேவி கூட சேர்த்துடலாம். நல்ல மெதுவாக இதை கிளறி விட்டுக்கோங்க. வாவ், அப்படியே நூடுல்ஸ் மாதிரியே இருக்குங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.